எங்காலும் ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், நேத்து நான் மாவட்டமா போய் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன், அது அரசியல் இல்லையா அப்படிங்கிறான். யாரு? நம்ம தம்பி மதிப்புக்குரிய விஜய் சொல்றான், ஏண்டா தம்பி டேய், ஈரோட்ல போய் மஞ்சள் இப்படி நெத்தியில குங்குமம் வைப்பார்கள். ஆமாடா, எங்க வீட்டுல கூட புது சட்டை வாங்கிட்டு வந்தா சின்ன பிள்ளைல எங்க அம்மா இந்த கார்னர்ல வந்து மஞ்சள் பூசி விடும்டா. ஏண்டா ஈரோட்ல இருக்க மக்களோட பிரச்சனை அதாட பிரச்சனை. ஏண்டா ராமசாமி, அது இல்லடா பிரச்சனை. ஈரோட்டு மஞ்சள் என்பது உலக பிரசித்தி பெற்றது. எழுதி கொடுத்தவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கல. அந்த மஞ்சள், ஈரோட்டு மண்ணிலே விளைகிற மஞ்சள், உலகம் முழுவதும் புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கிற மஞ்சள். அந்த மஞ்சள் இன்னைக்கு தமிழன் கையில இல்லடா, கண்டுபிடிச்சான். இது உலக சந்தையில மிகப்பெரிய விலை போகுதுன்னு வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். என்ன அந்த ஈரோட்டு மஞ்சள் சந்தைய வடநாட்டுக்காரன் கையில எடுத்துட்டான். அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல, அதை பேசுறதுக்கு யோக்கியதை இல்ல, அதை பேசுறதுக்கு அறிவு மாற்றம் இல்லை. நீ எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு நான் மக்கள் பிரச்சனையை பேசுறேன், இது அரசியல் இல்லையா? இல்லை. நீ அரை மணி நேரம் பேசு, 5 நிமிஷம் பேசு, நீ எதை வேணாலும் பேசு. ஆனா தப்பா பேசுன உன்னை விட மாட்டோம், உரிச்சு எடுத்துருவான். பாண்டிச்சேரிக்கு போறான். அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு கட்சியின் தலைவர் பாண்டிச்சேரியில போய், பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்னு என்ன ஒரு துணிச்சலியா, என்ன ஒரு துணிச்சல். பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்னு பேசுறான். நான் உடனே போன் எடுத்தேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நம்ம பாடகர் சித்தன் ஜெயமூர்த்தி பாண்டிச்சேரி, அவருக்கு போன் பண்ணி, தம்பி பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லையா அப்படின்னு கேட்டா, யாருன்னு சொன்னது, என் வீட்டுக்கு கூட மாசம் 10 கிலோ அரிசி வருதுன்னு, திரும்புற திசையெல்லாம் ரேஷன் கடை இருக்குன்னுங்கிறான். நீ யோசிச்சு பாருங்க. ஈரோட்டு மஞ்சள் தமிழன் கையில் இல்லை, அதை நான் மீட்டெடுப்பேன் என்று நீ பேசினியா? காவிரி நதிநீர் சிக்கல் இன்னொரு பெரிய பிரச்சனை. ஈரோட்டு மஞ்சள் புற்றுநோய்க்கு மருந்து. ஆனா இந்தியாவிலேயே அதிகம் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிற மக்கள் வாழுகிற இடம் ஈரோடு. ஏண்டா இதை பேசுனீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், இதை பேசுனீங்க நீங்க? நீ மக்கள் பிரச்சனையை பேசுறவனா? நான் கேட்கிறேன், ஏன் புற்றுநோய்? ஏன்னா அங்கதான் நிறைய தோல் தொழிற்சாலை இருக்கு, அங்கதான் நிறைய சாயப்பட்டறை இருக்கு. அதனால அந்த சாயப்பட்ட தண்ணி கழிவுகளும் தோல் பதனிடுற அந்த ரசாயன கழிவுகளும் கலந்து நிலத்தடி நீர் விஷமா போச்சு. நிலத்தடி நீர் விஷமா போச்சு. காவிரியில் இருந்து வருகிற தண்ணீரில் இந்த சாக்கடை கலந்து விவசாயத்துக்கு பாய்ச்சுகிற போது விவசாயம் விஷமா போச்சு. அதை குடிக்கிற மக்கள், அதுவும் குறிப்பா பெண்கள் மாறுபக புற்றுநோயால அவதிப்பட்டு இருக்கான் ஈரோட்ல. அதை பேசுறதுக்கு யோக்கியதை இல்ல, துப்பு இல்ல. நீ மக்கள் பிரச்சனையை நான் பேசிட்டு இருக்கேன், அதுல யார் களத்துல நிக்கிறானோ அவன் தான் எனக்கு எதிரி பாஸ். டேய், இன்னும் யார அந்த சாருன்னு இன்னும் தெரியல, யார் அந்த சாருன்னே தெரியல. இவன் ஒருத்தன் யார் அந்த பாஸ்ன்னு இப்ப கேக்குறாங்க, யாரு அந்த பாஸ்ன்னு. மக்கள் களத்தில் தொடர்ந்து 366 நாளும் 365 நாளும் மக்கள் களத்தில் நின்றுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை நீ வாய் தவறி சொன்ன, அவ்வளவுதான் நாங்க சொல்லிட்டோம். நாம் தமிழர் கட்சி மக்கள் களத்தில் நிக்குது. அதுல இந்த திராவிட குஞ்சுகள் சொல்லுவாங்க, அதுல எங்க ஐயா இந்த ஒருத்தர் இருக்கார், நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பச்சோந்தி அப்படின்னு சொன்னா பச்சோந்தி எல்லாம் கோவிச்சுவோம். டாய், என்ன அவனை கொண்டு போய் என்னோட கம்பேர் பண்ற அப்படின்னு. சரி, கட்சி விட்டு கட்சி தாவி போறானே, இவன் ஒரு குரங்குன்னு சொன்னா குரங்கு கூட்டமே நம்மளை அடிச்சு கடிச்சு கொதறிடும். ஏண்டா அவ்வளவு கேவலமான நாங்க அப்படின்னு சொல்லி குரங்கு கூட்டமே கேவலமா பேசும். எத்தனை கட்சி, ஆனா ஒன்னே ஒண்ணு சரியான ஆளுங்க அந்த ஆளு. நீங்க ரொம்பலாம் அவரை தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் மிக சரியா செய்வாரு. அது என்னன்னா, ஒரே பேச்ச எந்த கட்சிக்கு போனாலும் திரும்ப திரும்ப பேசுவாரு. அதுல அவர் ஒரு நல்ல கெட்டிக்காரர். மாத்தி எல்லாம் பேச மாட்டாரு. அதிமுகவுக்கு போனா அதிமுகன்னு சேர்த்துக்குவாரு, திமுகவுக்கு போனா அதிமுக தூக்கிட்டு திமுகன்னு போட்டுக்குவாரு. அந்த ஆளு சொல்றான், சீமானை பற்றி நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. அவர் ஆடு மாடோட பேசுவார், அவர் மரங்களோட பேசுவார்,
ஏண்டா மனுஷங்களோடு பேசாதவங்களை பத்தியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அவனெல்லாம் பேச வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சேன்னு கவலையா இருக்கு. ஆடு மாடு மேய்ப்பதை சீமான் ஊக்குவிக்கிறார் என்று சொல்லுகின்றான். யாரா ஊக்குவிக்கிறது? எங்க அண்ணனா ஊக்குவிக்கிறான். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமா கொடுக்கிறேன்னு சொல்றவன் ஆடு மாடு மேய்க்க விட வைப்பான் என் பிள்ளைகளை. ஏண்டா அறிவியலா சிந்திக்க திராணியற்றவர்களே, ஆரம்ப கல்வி முதல் இலவசமா கொடுக்கிறேன்னு சொல்றவன்டா எங்க அண்ணன். என் பிள்ளைகளை ஆடு மாடா மேய்க்க வைப்பான். தற்சாவு பொருளாதாரம் அது குறித்து தமிழ் நிலப்பரப்பில் இதுவரைக்கும் எந்த நாயும் பேசாததுனால தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து அரசியல் செய்கிற என் அண்ணன் உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கதான் வைப்பான்னு தோணும். அதுல இந்த தீக்காக்காரங்க சில பேர் இருக்காங்க, கருப்பு சட்டையை போட்டு வந்துருவாங்க. ஏண்டா அறிவு, நீனா தீக்காக்காரன் சொல்லிடுறதுக்கு வெக்கமா இல்ல? அறிவு இல்ல, பகுத்தறிவு பகலவன்ட்ட இருந்து வந்த நீங்க அவன் என்ன பேசுறான்னு கேட்க மாட்டியா? ஆடு மாட்டோட பேசிட்டு இருந்தானா? ஆடு மாட்டை கூட்டி வச்சு என்ன பேசுனான்னு நீ கேட்க மாட்டியா? என் மருமக பேசும்போது சொன்னால ஐநா மன்றத்துல இந்த ஆண்டினுடைய கருத்து மேய்ச்சல் நில பாதுகாப்புங்கிறான். மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவில் 2 நாள் கருத்தரங்கு வச்சான். 2ஆம் நாள் தமிழ்நாட்டினுடைய கால்நடைத்துறை அமைச்சர் போய் கலந்துகிட்டாரு. ஏண்டா வெக்கம் கட்டவங்களா? யோசிச்சு பாரு, புரிஞ்சுக்க. அப்படியே ஓடி போய் ஜல்லிக்கட்டுக்காக களத்துல நின்னியே தோலை முறுக்கிக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த அமைப்பு, பீட்டா அமைப்பு சொன்னதோ அந்த பீட்டா அமைப்பு ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சான். அது என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் எங்க இருந்துடா வருதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் மலை மாடுகளில் இருந்து வருது. மலை மாடுகள்னா என்னன்னா, அந்த மாடுகள் வீடுகளில் பட்டியல அடைச்சி வச்சிருப்பான். காலையில ஒரு 9 மணிக்கு திறந்து விட்டான்னா அதுவா போகும் மலைக்கு. போய் மேய்ஞ்சிட்டு ஒரு 3-3:30 மணியை போல அப்படி அண்ணாந்து பார்க்கும். ஒரு மாடு மலையில இருந்து இறங்குனா எல்லா மாடும் இறங்கி வரும், அதது வீட்டுக்கு அதது போயிடும். இதுதான் மலை மாடு. இதுல இருந்து தாண்டா ஜல்லிக்கட்டு காலம் வருதுன்னு சொல்லி மேய்ச்சல் நிலத்தை தடை பண்ணிட்டான். ஒரு வீட்லயும் 50 மாடு 100 மாடு வச்சிருக்கான்னா அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டுல போய் மேய்க்க முடியல. அவன்லாம் அலறி அடிச்சுட்டு ஒருத்தண்ட வர்றான். யாருகிட்ட? என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்ட வர்றான்டா. எப்படி வீட்டை எடுத்தால் என் அண்ணனிடம் வருகிறானோ, தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சீமான்ட்ட ஓடு என்று சீமான்ட்ட வர்றானோ, அதே போல இந்த மலை மாடுகள் சிக்கல் வந்த போது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்ட வர்றான்டா. அதனாலதான்டா என் அண்ணன் களத்துக்கு போனா. ஆடு மாடு கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு போகலடா. அந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்டு ஜல்லிக்கட்டு காளைகளை உருவாக்க வேண்டும். காளை என்பது தமிழனின் அடையாளம், அதை மீட்க வேண்டும் அப்படிங்கிறதாண்டா களத்துக்கு போனா எங்க அண்ணன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால திராவிட சித்தாந்தவாதிகள் தொடர்ச்சியா என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நல்லா சிந்திச்சு பாரு. கலைஞர் கருணாநிதியின் மகன் என்பது தவிர ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? வந்து நில்லு, எங்க மலையர் பாசற பிள்ளைகிட்ட வந்து நில்லு. அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு பாப்போம். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பது தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? அங்க எங்க நின்று கேட்டுட்டு இருக்க திமுக காரர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளை தான் நாங்கெல்லாம். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவும் அரசியல் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி இன்றைக்கு நாங்கள் இந்த களத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். சிந்திச்சு பாருங்க. தமிழ் பேசுனா தமிழனா நீ? தமிழனா நீ? தமிழ் பேசுனா நீ திராவிட. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய பிராடு. 1 நாள் 2 நாளா செஞ்சா என் மாமனையும் மச்சானையும் என் சித்தப்பனையும் பெரியப்பனையும் என் அம்மாவையும் சின்னம்மாவையும் ஏமாற்றி 1 நூற்றாண்டு காலமா தமிழ் பேசுகிற இந்த மக்களை திராவிடன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறான். எங்காவது நம்பிக்கிட்டு இன்னமும் அதிமுக கரை வேட்டியவும் திமுக கரை வேட்டியவும் வாங்கி கட்டிக்கிட்டு 150 ரூபாய்க்கு வேட்டி கட்டிட்டோமே, இந்த நாம் தமிழர் பெயர் சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த வேட்டியை என்ன பண்றதுன்னு இன்னமும் அதிமுகவிலையும் திமுகவிலையும் இருக்கானையா? ஏண்டா உருவி நெருப்ப வச்சு கொளுத்த மாட்டா? உருவி நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட மாட்டா? திராவிடம்
தீதுன்னு எங்க ஐயா அதுக்கு தான் சொன்னாரு. இலவசம் கொடுக்குறேங்கிறான். இலவசம் கொடுக்கிறது நல்லா யோசிச்சு பாரு. இலவசம் வாங்குவது என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது, தன்மானத்துக்கு எதிரானது. நல்லா யோசிச்சு பாரு. இது அது உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அசிங்கப்படுத்துது. புரியுதா? இங்க ஒருத்தன் தோத்து போறான், பகுத்தறிவு தந்தை, தன்மான சிங்கம். ஒருத்தன் தோத்து போறான். யாராவன்? எங்க ஐயா ஈவேரா நாயக்கர் இந்த இடத்துல தோத்து போயிட்டாரு. ஏன்? ஏன்னா பகுத்தறிவு இருந்தா, சிந்திக்க தெரிஞ்சா, என் மக்களை பகுத்தறிவு ஊட்டி இருந்தா இலவசத்தை வாங்குவானா? இலவசத்தை வாங்குவானா? கை நீட்டி வாங்குவானா? அவன் தன்மானம் இடிக்காது. உழைக்காம நம்மளுக்கு கொடுக்கறானே, இதை வாங்க கூடாதுன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்க. அப்போ என் அன்பான குருதி உறவுகளை, அதனாலதான் சொன்னா என் பாட்டன் யாரு பாவனர் சொன்னான். என்ன சொன்னா? திராவிடம் தீது என்று சொன்னான். திராவிடம் என்ன? தீது. இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், கிட்டத்தட்ட ஒரு 28,000 பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்காத ஒருத்தம் கூட இருக்க கூடாதுரா, கிராமத்துல இருக்கிற ஒருத்தம் கூட படிக்காதவன் இருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் இனத்தை சாதி மதம் பார்க்காம, கிராமம் ஏழை பணக்காரன்னு பார்க்காம, எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்து, பிள்ளைகள் ஒருவேளை சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி ஒருவேளை சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு கல்வியை புகுட்டின நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒருத்தன் இன்னைக்கு இழிவு செய்யறான். என்ன செய்யறான்? காமராஜர் ஊழல்வாதிங்கிறான். ஏண்டா டேய் முக்தார், காமராஜர் ஊழல்வாதின்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? உங்ககிட்ட தரவு இருக்கா? எந்த தைரியத்தில் அவன் பேசுறான்? எந்த தைரியத்தில் பேசுறான்னா, திராவிடம் தீது, திராவிடம் பேச சொல்லுது. ஏன்னு நல்லா யோசிச்சு பாரு. நிறைய இருக்கு. ஏன் பெருந்தலைவர் காமராஜரை இருட்டடிப்பு செய்ய வேண்டும்? பெருந்தலைவர் காமராஜரினுடைய பெயரை தமிழ் நிலப்பரப்பில் இருந்து அகற்ற வேண்டும். ஏன்னா அவன் தமிழன். அப்ப யாருடைய பெயரை இங்க உன்னத நிலை நிறுத்தணும்? யாரோட பெயரை நிலை நிறுத்தணும்னா, எங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி, கட்டுமரம் கலைஞர் கருணாநிதியை கொண்டு வந்த நிலை நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நீ பாரு, பேருந்தெல்லாம் நேற்று என் தம்பி தங்கச்சி எல்லாம் தமிழ்நாடுன்னு கொண்டு போய் பேருந்துல சேலத்துல ஒட்டி கைதாகி எல்லாம் உக்காந்துருக்காங்க கல்யாண மண்டபத்துல. யாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள். அவனால் அரசு பேருந்து என்பதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மற்ற மாநிலங்கள் இருந்து வருகின்ற பேருந்து எல்லாம் கர்நாடக அரசு பேருந்து, ஆந்திர அரசு பேருந்து என்று வருகிற போது தமிழ்நாட்டு பேருந்து மட்டும் அரசு பேருந்துன்னு வருது. ஏங்க இங்க இருக்கிறவங்க அனாத பேரா? ஏண்டா இந்த மாநிலத்துக்கு பேர் இல்லையா? இந்த மாநிலத்தின் பெயரை திராவிட நாடுன்னு மாத்தணும்னு பாக்குறான். கருணாநிதி நம்ம நாடுன்னு மாத்தணும்னு பாக்குறான். ஏன்? உனக்கு எனக்கு சூடு சொரணை இல்ல. உனக்கு எனக்கா நல்ல ரத்தம் உடம்புல ஓடல. அதனால என்ன நினைக்கிறான்? இந்த ஏமாளி பயலோட நம்ம தமிழன் திராவிடன்னு சொன்னோம், நம்பிட்டு இந்த பயலோ இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை, அதன் பெயரை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கருணாநிதியினுடைய தவ புதல்வன் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாத்திரம்னு நினைக்கிறார். கருணாநிதி செத்து போய் எத்தனை நாளாச்சு? அந்த நாளை விட அதிகமா செலவு வச்சுட்டான் தமிழ்நாட்டுல. அவன் செத்து போன நாளை விட அதிகமா செலவு வச்சுட்டான். எங்க எல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ அங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி பேரை வச்சுட்டான். எங்க எல்லாம் பூங்கா இருக்கோ அங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி பேரை நிறுவி விட்டான். எங்க அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கடற்கரையை நீ ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, நான் வந்தா கடப்பாறை கொண்டு பேத்து தூக்கி வீசிடுவேண்டாங்கிறாரு. நாங்க நாம் தமிழர் பிள்ளையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா
தமிழ்நாட்டில் ஒரு சிலை கூட இருக்காது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாடா? இல்ல, நான் கேட்கிறேன். ஆகவே என் அன்பான உறவுகளை, வாக்களிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக செயல்பாடு. ஜனநாயகத்தின் ஆக சிறப்பு என்ன தெரியுமா? அந்த கடற்கோயில் கிடக்கிற பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு, மேல இருக்கிற அன்பானி அதானிக்கும் ஒரு ஓட்டு. இதுதான் ஜனநாயகத்தின் ஆக சிறப்பான செயல்பாடு. அந்த ஓட்டை நீங்க வீணா போட்டுட்டு, எனக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு, கேஸ் அடுப்பு உயர்ந்துருச்சு, நீட்டை இன்னும் தடுக்கல, எங்க ஊர் ஏரி வெறும் குப்பை மேடா மாறிட்டு இருக்கு, நாங்க குடிக்கிற தண்ணியில சாக்கடை வந்து கலக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. குடிக்கிற தண்ணியில் சாக்கடை கலக்க கூடாது. தொல்லியல் துறையிடம் போராடி உன் வீட்டை உனக்கு சுதந்திரமா மீட்டு கொடுக்கணும். இல்ல பல்லாவரம் ஏரியை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க விரும்பினா என் அருமை தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை கொடுங்க. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் விவசாய சின்னத்துல உங்கள் வாக்குகளை கொடுங்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.